புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாமில் மனைவியை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கணவனை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசமான ஏனாம் பிராந்தியத்தின் பல்லாரி வீதியை சார்ந்தவர் பொம்மாடி நாணி, வயது 26, பெயிண்ட் வேலை செய்து வருபவர். இவரது மனைவி பொம்மாடி தினா, வயது 24. இருவரும் வாடகை வீட்டில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று மதியம் தினா கொலை செய்யப்பட்டு கிடந்தார். மனைவியை கொலை செய்துவிட்டு நாணி காரில் தப்பி சென்றுள்ளார். சம்பவ இடத்திற்கு சென்ற ஏனாம் காவல் கண்காணிப்பாளர் வரதராஜன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலைக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். மேலும் தப்பி ஓடிய கணவர் நாணியை தேடி வருகின்றனர். குடும்ப பிரச்சினை காரணமாக கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்படும் என்றும் இதன் உச்சக்கட்டத்தில்தான் அவர் மனைவியை வெட்டி கொன்று இருப்பதாக முதல்கட்ட விசாரணையில் தெரிகிறது. வாக்காளர் கணக்கெடுப்பு பதிவு அதிகாரிகளாக செயல்படும் 2 IAS மற்றும் 6 புதுச்சேரி சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் கூடுதலாக கவனித்து வந்த பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். துணை ஆட்சியராக தெற்கு பணியாற்றி வரும் IAS அதிகாரி இஷிதா ரதி கூடுதலாக கவனித்து வந்த மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் பொறுப்பிலிருந்தும் ஏனாம் மண்டல நிர்வாகியான IAS அதிகாரி அங்கித் குமார் கூடுதலாக கவனித்து வரும் ஏனாம் நகராட்சி ஆணையர் பொறுப்பிலிருந்தும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் புதுச்சேரி சிவில் சர்வீஸ் அதிகாரிகளாக பணியாற்றி வரும் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் தயானந்த் டெண்டுல்கர் கூடுதலாக கவனித்து வந்த மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட அதிகாரி பொறுப்பிலிருந்தும் தொழிலாளர் துறை துணை ஆணையர் சந்திரகுமரன் கூடுதலாக கவனித்து வந்த முப்படை வீரர்கள் நலத்துறை இயக்குநர் பொறுப்பிலிருந்தும் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் கூடுதலாக கவனித்து வந்த பாட்கோ மேலாண் இயக்குநர் பொறுப்பிலிருந்தும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி கூடுதலாக கவனித்து வந்த இந்து அறநிலைத்துறை ஆணையர் பொறுப்பிலிருந்தும் மீன்வளத்துறை இயக்குநர் இஸ்மாயில் கூடுதலாக கவனித்து வந்த PRTC பொது மேலாளர் மற்றும் துறைமுகத்துறை இயக்குநர் பொறுப்பிலிருந்தும் காரைக்கால் குடிமைப்பொருள் வழங்கல் துறை துணை இயக்குநர் சச்சிதானந்தம் கூடுதலாக கவனித்து வந்த காரைக்கால் கோவில்கள் செயல் அதிகாரி பொறுப்பிலிருந்தும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெயசங்கர் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியில் லோன் ஆப் மூலமாக கடன் பெற்றவர்களிடம் ரூபாய் 2.13 லட்சம் மோசடி செய்த கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். முத்தரையர்பாளையம் பகுதியை சார்ந்த நபர் லோன் ஆப் மூலமாக கடன் வாங்கியுள்ளார். அந்த கடனை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் அவர் திரும்ப செலுத்தியுள்ளார். ஆனால் கூடுதல் தொகையை கேட்டும் மார்பிங் போட்டோ அனுப்பியும் மிரட்டி ரூபாய் 2.8 லட்சத்தை அபகரித்துள்ளனர். அதேபோல லாஸ்பேட்டை பகுதியை சார்ந்த நபர் லோன் ஆப் மூலமாக ரூபாய் 7,000 பெற்றுள்ளார். ஆனால் அவர் கடனை குறித்த காலத்தில் திரும்ப செலுத்திய பிறகும் அவருக்கு மார்பிங் போட்டோ அனுப்பி மிரட்டி ரூபாய் 15,000 அபே செய்துள்ளனர். லிங்காரெட்டிப்பாளையம் நபரையும் இதேபோல மிரட்டி ரூபாய் 62,000 மோசடி செய்துள்ளனர். லாஸ்பேட்டையை சார்ந்த பெண் இன்ஸ்டாகிராமில் வந்த விளம்பரத்தை பார்த்து ரூபாய் 734 பொருட்களை ஆர்டர் செய்துள்ளார். பொருட்களை பெறும்போது முகவரி அப்டேட் என கூறி ரூபாய் 5,000 பறித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் உயர்நிலைப் பள்ளிகளில் இயற்பியல் ஆசிரியர்கள் பற்றாக்குறையை போக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வருவாய்த்துறை அலுவலகம், நகராட்சி அலுவலகம், காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் அலுவலகம் உள்ளிட்ட முக்கிய அலுவலகங்கள் உள்ள அம்பேத்கர் வீதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் அருகில் உள்ள நகராட்சி பகுதியில் வாகனங்களை நிறுத்த அனுமதி அளிக்க வேண்டும். அப்பகுதியில் உள்ள நகராட்சி இலவச கழிப்பறையும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் உள்ள இலவச கழிவறையும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். பொதுமக்களால் அதிகம் பயன்படுத்தப்படும் இந்த பகுதிகளில் குடிநீர் வசதி செய்து தர வேண்டும். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள இயற்பியல் ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பி மாணவர்களின் கல்விக்கு உதவ வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை காரைக்கால் போராளிகள் குழுவின் தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனுவாக அளித்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பல்வேறு குற்றவியல் நீதிமன்றங்களுக்கு உதவி அரசு வழக்கறிஞர்கள் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டதற்கான
பணி ஆணைகளை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி ஆளுநர் கைலாசநாதன் 5 வழக்கறிஞர்களை உதவி அரசு குற்றவியல் வழக்கறிஞர்களாக ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்த அனுமதி வழங்கினார். அதன்படி குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் 4 இளங்கோவன், மகளிர் நீதிமன்றம் ஜெயமாரிமுத்து, குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் 5 ஜெரால்ட் இமானுவேல், குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் 7 தேவேந்திரன், காரைக்கால் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் 1 ஏஸ்ராஜ் ஆகியோர் ஒப்பந்த அடிப்படையில் உதவி அரசு குற்றவியல் வழக்கறிஞர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அதற்கான பணி ஆணைகளை முதல்வர் ரங்கசாமி வழக்கறிஞர்களிடம் சட்டசபை வளாகத்தில் வழங்கினார். இதில் சட்டத்துறை செயலர் விக்ரந்த் ராஜா, சார்பு செயலர் ஜான்சி ஆகியோர் உடனிருந்தனர். சீனாவில் நடைபெற்ற ஆசிய அளவிலான 17 வயதுக்குட்பட்ட இரட்டையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டிகள் இந்தியாவிற்காக வெண்கலப் பதக்கம் வென்ற காரைக்கால் மாணவிக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சீனாவில் நடைபெற்ற ஆசிய அளவிலான 17 வயதுக்குட்பட்ட இரட்டையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டிகள் இந்தியாவிற்காக வெண்கலப் பதக்கம் வென்று புதுச்சேரி மாநிலத்திற்கும் காரைக்கால் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்த அக்கம்பேட்டை மீனவ கிராமத்தை சார்ந்த ரமேஷ் கீதாமணி தம்பதியினரின் மகள் ஜனனிகா இன்று சொந்த ஊருக்கு திரும்பிய போது காரைக்கால் பேருந்து நிலையத்தில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் செண்டை மேளம் முழங்க புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் தலைமையில் அதிகாரிகள் மாணவி ஜனனிகாவிற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் என திரளானோர் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சாலை முழுவதும் மாணவி ஜனனிகாவிற்கு பொதுமக்கள் மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவிற்காக வெண்கலப் பதக்கம் வென்ற மாணவி ஜனனிகாவிற்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா மற்றும் துணை ஆட்சியர் பூஜா ஆகியோர் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க புதுச்சேரி மாநில மாணவர் மற்றும் பெற்றோர் நலச்சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக சங்கத்தின் தலைவர் பாலசுப்ரமணியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2025-26 கல்வியாண்டில் புதுச்சேரி மாநிலத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள 387 முதுநிலை மருத்துவ இடங்களில் 194 இடங்கள் அரசு ஒதுக்கீடு, 157 இடங்கள் நிர்வாக ஒதுக்கீடு. அதன்படி மணக்குள விநாயகர், வெங்கடேஸ்வரா, பிம்ஸ் மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தமுள்ள முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான இடங்கள், MD, MS படிப்புகளுக்கு 158 இடங்கள் சென்டாக் மூலமும் 157 இடங்கள் நிர்வாக ஒதுக்கீட்டில் கலந்தாய்வு மூலமும் நடைபெறுகிறது. இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிகள் மத்திய மருத்துவ கவுன்சில் கமிட்டியால் அங்கீகரிக்கப்பட்ட 72 இடங்களில் 36 அரசு ஒதுக்கீடாகவும் 36 இடங்கள் அகில இந்திய ஒதுக்கீட்டில் மதிப்பெண் அடிப்படையில் சென்டாக் மூலமாகவும் கலந்தாய்வு நடைபெறுகிறது. 194 முதுநிலை மருத்துவ இடங்களுக்கு புதுச்சேரி மாணவர்கள் மத்திய மருத்துவ கவுன்சில் கமிட்டி இணையதளம், புதுச்சேரி அரசு ஒதுக்கீடு இடங்களுக்கு சென்டாக் இணையதளத்தில் விண்ணப்பித்து கலந்தாய்வில் பங்கேற்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருபுவனை தொகுதி சார்பில் முன்னாள் சபாநாயகர் மக்கள் தலைவர் ப. கண்ணன் அவர்களின் 2வது ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி திருபுவனை 4 முனை சந்திப்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு திருபுவனை தொகுதியின் மக்கள் தலைவர் ப. கண்ணன் ஆதரவாளர் சன்னியாசிக்குப்பம் சங்கர் தலைமையில் ப. கண்ணன் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து நலத்திட்டங்கள், அன்னதானம் வழங்கி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் INDUC PMC தலைவர் எல்லப்பன், மூத்த தலைவர் ஐயனார், ஏழுமலை, வெங்கடேசன், ராஜேந்திரன், ராஜீவ்காந்தி, துலுக்கானம், கருணாகரன், கலையரசன், துலுக்கானம், ராமானுஜம், திருமூர்த்தி, வெற்றிவேல், ஸ்ரீனிவாச பெருமாள், மோகன், வினோபா, அருணாசலம் ஆகிய ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு ப. கண்ணன் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் தலைவர் ப. கண்ணன் ஆதரவாளர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காராமணிக்குப்பம் முதல் கண்ணதாசன் வீதி வரை ரூபாய் 29 லட்சம் மதிப்பில் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காராமணிக்குப்பம் கருமாரியம்மன் கோவில் அருகிலிருந்து சோலை நகர் கண்ணதாசன் வீதி வரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 29 லட்சம் மதிப்பில் யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் கட்டும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது. இந்த விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜ், இளைநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். நலவாடு பகுதியில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பில் புதிய மின்கம்பங்கள் அமைக்கும் பணியினை சபாநாயகர் செல்வம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதி நலவாடு, அபிஷேகப்பாக்கம், தவளக்குப்பம், TN பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள மின்கம்பங்கள் மற்றும் மின்கம்பிகள் அமைக்கப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகின்றது. பழைய மின்கம்பிகளால் அடிக்கடி மின் விபத்துக்கள் ஏற்படுவதோடு மின் இழப்புகள் ஏற்பட்டு வருகிறது. இது தொடர்பாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் நடவடிக்கை எடுத்து மின்துறை மூலமாக மத்திய அரசின் RTSS புதுப்பிக்கப்பட்ட விநியோகத்துறை திட்டத்தின் மூலமாக ரூபாய் 2.25 கோடி மானியமாக பெற்று தந்தார். இதனைத் தொடர்ந்து முதற்கட்டமாக ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் நலவாடு பகுதியில் உள்ள பழுதடைந்த மின் கம்பங்களையும் மின் கம்பிகளையும் புதிதாக மாற்றும் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை இளைநிலை பொறியாளர் திருமுருகன், நலவாடு வடக்கு பகுதி பஞ்சாயத்தாளர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். வில்லியனூர் பெரிய கோவிலான ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற வில்லியனூர் பெரிய கோவிலான ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். இதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டும் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அன்னாபிஷேகம் மிக சிறப்பான முறைகள் நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு சமைத்த அன்னத்தின் மூலமாக சிறப்பு அலங்காரம் செய்து தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அன்னாபிஷேக விழாவை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னம் மற்றும் காய்கறி பிரசாதமாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர் முருகன், முதலியார் மற்றும் விழா குழுவினர் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அலுவலர் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தார். கோணிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் ஐப்பசி மாத அன்னாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கிலிருந்து காட்டிரிக்குப்பம் செல்லும் பாதைகள் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்துள்ளிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் அன்னாபிஷேக விழா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது. இதில் காலை ஆலயத்தில் புதிதாக அமைக்கப்பட்டிருந்த சிவஞான குடிலை தணிகாசலம் சுவாமிகளின் திருக்கரங்களால் காலை 6 மணியளவில் கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து திருவட்பாவிலிருந்து காலை அகவல் வழிபாடும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை 9 மணியளவில் அன்னாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு அன்னம் மற்றும் காய்கறிகளால் சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு காய்கறிகள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. வழிபாட்டிற்கான ஏற்பாட்டினை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலின் நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கெங்கைவாரக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற அன்னாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருகே உள்ள திருக்காஞ்சி பகுதியில் காசிக்கிணையாக கருதப்படும் கெங்கைவாரக நந்தீஸ்வரர் ஆலயம் உள்ளது. மிகவும் பிரசித்தி பெற்ற இவ்வாலயத்தில் அன்னாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் கெங்கைவாரக நந்தீஸ்வரர் 250 கிலோவிற்கு மேல் அன்னம் மற்றும்
பல்வேறு காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அன்னாபிஷேகம் அலங்காரம் கலைக்கப்பட்டு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து மீண்டும் தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவபெருமான் மீது சாத்தப்பட்ட அன்னம் அருட்பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாரின் துணைவியார் ஆதிலட்சுமி ஜெயக்குமார் ஆகியோரும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசு கல்லூரிகளில் 15 ஆண்டுகளாக பணிபுரியும் துணை பேராசிரியர்களுக்கு உடனடியாக பதவி உயர்வு வழங்க வேண்டுமென்று வலியுறுத்தி பேராசிரியர்கள் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுவை அரசு கல்லூரிகளில் 15 ஆண்டுகளாக பணிபுரியும் துணை பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்காததை கண்டித்து கல்லூரி பேராசிரியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். மேலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தும் புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்களின் கோரிக்கையை இதுவரை அரசு நிறைவேற்றவில்லை. இந்நிலையில் இனியும் புதுச்சேரி அரசு காலம் தாழ்த்தாமல் கல்லூரி துணை பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தி உதவி பேராசிரியர்கள் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரியில் காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மையம், தாகூர் கலைக்கல்லூரி என அனைத்து அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் பேராசிரியர்கள் மாணவர்களை பாதிக்காத வகையில் தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தையும் தொடங்கியுள்ளனர்.